வளர்க்கிற பொறுப்பு மொத்தமாகவே பெண்கள்கிட்ட விட்டுருது. பெண்கள் தான் பிள்ளையை வளர்க்கிறது. நமக்கு என்ன, உழைச்சி கொடுக்குற காசை கொடுக்குற எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்காத பெற்றோர்கள் எத்தனை பேர். காலையெல்லாம் பாரு, காலையில ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குறது, பிள்ளைகளை பத்தி அக்கறை இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் 5 மணியான ஷார்ப்பா எழுந்திருவாங்க, ரெடியாகிட்டு வேலையே இருக்காது, கடை தெருவுக்கு போயாச்சு. ஒரு வேலையும் இருக்காது அந்த கடையில, 5 மணி கடைக்கு போகணும். அது போல பின்னரமான கடைக்கு ரவுண்ட் போய்தான் பெறணும், வேற எந்த வேலையும் இல்லை. ஆனா போறோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஏராளமான பெற்றோர்கள் என்ன செய்யறதில்ல, ஒரு பயான் நடக்குதா, பிள்ளை வாரல்ல, பாப்பா வாரல்ல, நாமளும் எத்தனை பயான்கள் நடத்துறோம், எத்தனை பயான்கள் கேட்கும், எத்தனை ஜும்மாக்கள் கேட்கும். இந்த ஜும்மாக்கள் எல்லாம் நாம மிருகங்களுக்கு செய்யணும் சகோதரர்கள், நம்மளுக்கு தானே செய்யப்படுகிறது. மிருகங்களுக்கு அல்லது வேறு ஏதாவது விசுதம்பிகளுக்கு, ஆறாவது வேற்றுக்கிரவாசிகளுக்கு செய்யணுமா இல்லையே? நம்ம எல்லாருக்கும் என்னத்துக்கு செய்யப்படுகிறது? இந்த ஜும்மாக்கள், இந்த பயான்கள் எல்லாமே நமக்காக செய்யப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகம் ஊட்டுங்கள், ஞாபகம் ஊட்டுங்கள். ஞாபகம் ஊட்டினால் அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். எத்தனை ஜும்மாக்களை கேட்கும், எத்தனை விஷயங்களை கேட்கும். பள்ளி வாயிலுக்கு வாங்க, பள்ளி வாயிலோட தொடர்பு போடுங்க. நம்முடைய ஏராளமானவர்களுக்கு என்ன செய்யறதில்ல, சில பள்ளி நிர்வாகம் பிடிச்சிக்கிறல்ல, எனக்கு பள்ளி நிர்வாகம் பிடிக்கிறல்ல, அதால நான் பள்ளிக்கு போறது. அந்த மௌலிகம் எனக்கு பிடிக்கிறல்ல, நான் அதால பள்ளிக்கு போறது. இன்னமோடு செல்லுவாங்க, தண்ணி சரியில்லைன்னு சொன்னா கழுவாம போற மாதிரி செல்லுவாங்க. அப்படி செய்வோம். நாம தண்ணி சரியில்லைன்னா தண்ணியில கழுவோம். இந்த பள்ளி சரியில்லையா, காலுக்கு கால் பள்ளி இருக்கு, தொழுகையை நடைமுறைப்படுத்தணும். எப்ப தொழுகையை நடைமுறைப்படுத்தப்படும்? ஆனா ஏராளமான இளைஞர்களுக்கு தொழுகை இல்லை. ஆனா என்ன செய்யணும், நான் பலஸ்தீனுக்கு போகணும், பாசாக்கு போகணும், அவர்களுக்காக நான் நிற்கணும், ரத்தம் கொதிக்குது. ஒன்றும் செய்ய தேவையில்லை, குர்ஆனை நல்ல முறையில ஓதி பாடமாக்கி ஒரு மக்கள் தொழுகை. இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் கியாமத்துல மௌனமாக உண்டா, தொழுவிக்கிறதுக்கு இளைஞர்கள் இல்லை. ஒழுங்கா ஓதி தொழுவிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் இல்லை. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இதுக்குள்ள நாம பலஸ்தீனுக்கு போவோம். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில இன்னைக்கு சமூகம் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, தொழுகையோட தொடர்பு படுத்துங்க. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை வாரத்துக்கு முன்னால நான் என்ன செய்யணும், பள்ளிக்கு வரணுங்கிறத என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்துங்க. எப்ப மாறப்படும் சகோதரர்களே, திடீரென்று மரணங்கள் சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரம் இந்த வெயிலுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. வெயில கொஞ்ச நேரம் நின்று சொன்னா நம்ம என்ன செய்யறோம், 7 ஆண்டு செல்றோம், 10 தங்கம் 12 தங்கம். ஆனால் அந்த மரணக்காக என்ன செய்திருக்கின்றோம், அந்த கபருக்காக என்ன செய்திருக்கின்றோம். எப்போது மரணம் வரும் என்று யாராலும் செல்ல முடியுமா சகோதரர்களே? யாராலும் செல்ல முடியாது. மரணம் என்பது திடீரென்று வருகின்றது. பார்க்கின்றோம், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள்